ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பிரெட் சில்லி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தோசை தவா எடுத்து நல்லா ஹீட் ஆகவும் எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகவும் இதில் நம்ம ப்ரெட்டு சேர்த்து நல்லா 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பீஸாக போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் எடுத்து நல்லா சூடாகவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகவும் இதில் சின்னதாக கட் பண்ணியிருக்க இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பூண்டும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கவும் இது கூட ஒரு தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தக்காளி நல்லா வதங்கவும் இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு குடமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும் கொஞ்ச நேரம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடி கட் பண்ணி வச்சுருந்த பிரெட் துண்டுகளை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த மசாலா எல்லாம் பிரெட்டில் படுற மாதிரியே. இப்போ ஃபைனலாக இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்ட்டான பிரெட் சில்லி இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.